தளபதி. துர்கா, துர்கா, நீ எப்படி இங்கே? அண்ணா, கலாவை நீங்கள் தூக்கிச் சென்றதால் தான் எனக்கு இந்த கதி. மகள் ஓடி போய்விட்டதை மறைப்பதற்காக என்னை கலாவாக நடிக்கும்படி கட்டளையிட்டு விட்டார் மருத நகரத்து சக்கரவர்த்தி. கலா என்ற போர்வையில் துர்கா. சபாஷ். சாகசக்கலையிலே சகுனி, கூனி, சாணக்கியன் அத்தனை பேரையும் நீ மிஞ்சி விட்டாய். அண்ணா, எனக்கு உதவி செய்வது போல நடித்தாயே, இப்போதெல்லாம் தெரிகிறது உன் சுயநலம். என்னுடைய தியாகத்துக்கு நீங்கள் தரும் மதிப்பு இதுதானா? தியாகமா? ஒரு அடிமை பெண் அரசியாவது தியாகமா? ஆனாலும் நீ அதிர்ஷ்டக்காரி. எனக்கு தன் கையிலே கிடைத்த கலா பறந்து விட்டாள். கலா தப்பி விட்டாளா? ஐயோ, அவளை தேடாமல் இங்கே வந்தீர்கள்? இளவரசி இங்கே இருப்பதாக சொன்னார்கள். உயிரை பணைய வைத்து கட்டுக்காவலை எல்லாம் தாண்டி ஓடோடி வந்தேன். எங்கே நீ நிற்கிறாய்? அண்ணா, காவலாளிகள் நடமாடுகிறார்கள். முதலில் கலாவை தேடி கண்டுபிடியுங்கள். இல்லாவிட்டால் எல்லோருக்குமே ஆபத்து. உனக்கு என்ன ஆபத்து? நான் தான் இனி எங்கும் தலையாட்ட முடியாது. துர்கா, நான் வாழ வேண்டும். எடுக்கும் ஆபரணங்களை. காவலாளிகள் நடமாடுகிறார்கள். சீக்கிரம். அண்ணா, மறுபடியும் இங்கே வராது. வருகிறேன். திருத்தடை, நான் தான் அந்த ராஜகுமாரி. எனக்கு தெரியும். கதையின் ஆரம்பத்திலேயே புரிந்து விட்டதம்மா. இனி நீ அழ வேண்டியதில்லை. எப்படியும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். திருத்தடை அம்மா, வாங்க வாங்க. வணக்கம். வாங்கம்மா. உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இளவரசர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சே. இப்ப இளவரசர் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப இல்லையாங்க, அதுதான் என்ன கூப்பிடல போல இருக்கு. எங்கதான் போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? அரசாங்க காரியமா அயல் நாட்டுக்கு போயிருக்காருன்னு அந்த வீரபாகு சொல்றான். அதுக்கு மேல அவனுக்கும் தெரியாது. அட போனவர் தானா வர்றாரு. அந்தரங்க உன்னை ஒரு பச்சை சுத்திக்கிட்டே இருந்தானே, அவன் எங்க? அது இப்ப சுத்துறதை விட்டுட்டு விரட்டிக்கிட்டு தெரியுது. போனா போதும், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்கு தான் கல்யாணம். அடடா, அதான் அதே வருத. இங்க வந்து காதல கத்திரிக்காயின்னு உளர போகுது. நான் வர்றேன். ஏய் ஏய் அந்தரங்க, ஏய் ஒண்ணா என்ன அக்கிரமம்? ராஜகுமாரியா போய் நீ நான் அவ பேரு எல்லாமே சொல்றிய? ராஜகுமாரியா? ஐயா, அவ ராஜகுமாரி இல்லைங்க, சாதாரண தோழி. ஐயோ, என்னப்பா ஐயா தோழியை வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண நீ? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? நல்லா சுத்தமா தெரிஞ்சு போச்சு. இளவரசர் வரட்டும், நாடகம் ஆடுற நீ. ஐயோ தங்கச்சி, தங்கச்சி, இளவரசி இளவரசி, என்ன நம்ம சாயமெல்லாம் வெளுத்து போச்சுது. நீ தோழி, நீ தோழி தோழிங்கிறது கூட தெரிஞ்சு போச்சுதே. அவன் தான் அந்த டேப் அடிக்கிற சொக்கனுக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்து நாடகமா நடத்துறீங்கன்னு கூட என்ன கேட்டான் அந்த படம் வாய்ப்பேன். இளவரசர் வரட்டுன்னு கூட சொன்னானே. அவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம்? அதுதான் தெரியல. இதை நான் போய் கேட்டு வந்து. ஐயோ, நீயே போய் ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவ போல இருக்க. ஏன் நான் தமுக்கு அடிக்கிறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கதையெல்லாம் அந்த சொக்கன் டேப் அடிச்சு பாட போறான். டேப் அடிச்சு. ஆபத்தின் அறிகுறி ஆரம்பமாகி விட்டது. அது இன்னைக்கு தானே ஆரம்பிச்சது. நீ என்னைக்கு இளவரசி ஆகிறேன்னு சொன்னி அன்னைக்கு ஆரம்பமாயி போச்சுதே. இப்போ ஒண்ணும் குடிமொழி போலாமா? நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மருத நகரத்துக்கு போய் சக்கரவர்த்தி காலில் விழுந்து, நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு தப்பு, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க எங்கேயாவது ஓடி போயிடுறோம் அப்படின்னு கேட்கலாமா அண்ணா? கேட்கலாமா? கேட்கலாம் கேட்கலாம். பைத்தியக்காரத்தனம். என்ன இது? தங்கச்சிக்கு புத்தி நெத்தி வரையில் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஐயா, முதலில் அந்த சொக்கனும் சொக்கையும் ஒழிய வேண்டும். என்னது இது? வழி சொல்லுகிறேன். ஐயோ, இது இது நாம் சொக்க சொக்கி ரெண்டு பேரையும் சேர்த்து தீர்த்து கட்டி போடுங்க. என்ன அது? சத்தம் போடாது. இது அச்சார தொகை. இதை வச்சுக்கிட்டு நல்லபடியா காரியத்தை முடிச்சிங்க, உங்களுக்கு 30 காணி நிலம் கொடுக்கப்படும். 30 காணியா? முறை வீட்டுக்குள்ள கரைச்சான்
அர்ஜுன ராஜன் தேர விட்டு கீழே குதிச்சான் தக்கிட திம்மா தக்கிட திம்மா. என்னையா அது ஒத்திக்க பார்த்தே ஆளை கொண்டுடுவீங்க போல் இருக்கு. இதுக்கு தான் சொல்றேன் மரக்கத்தி வச்சுக்கும்னு. ஆமா நான் தான் கேக்குறேன், கூத்தாடுறவங்களுக்கு நிஜமான கத்தி எதுக்குயா? மரக்கத்திய வச்சுக்கிட்டா அந்த அப்படி அந்த வீரம் வர மாட்டேங்குது. இந்த நெஜ கத்தியா இருந்தா கூத்துக்கும் உதவும், இந்த நம்ம வழி பிரயாணம் போகும்போது ஒரு தற்காப்புக்கும் உதவும் பாரு. அக்கா தண்ணிக்கு போவோமா? போலாமா? ஓ ஓ ஓ ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன ஜுரமா? ஜுரமா? போத்திட்டு இருக்கீங்க? அதுவா, இது பெரிய மனுஷத்தன்மை. பெரிய மனுஷன்? அப்ப பெரிய மனுஷங்களே உட்காருங்க. என்ன என்ன எங்க வந்தீங்க? அதாவது நம்ம பக்கத்து ஊர் மிராசாரி வரு சொந்தமா கோயில் கட்டியிருக்காரு. இப்ப வா. ஆமா, சரி. கும்பாபிஷேகத்துல உங்க பாட்டு கச்சேரி வைக்கணும் ஒத்த கால நிக்கிறாரு. நான் இப்போ பாட்டு கச்சேரிக்கு போறது இல்ல. ஏன்னா மகரக்கட்டு வந்துடுச்சு. கூத்துக்கு தான் போறது. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும். அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியா? ஆமா, ஒரே ஒரு முறை. ஒரு முறை. சரி வர்றேன். கச்சேரி எல்லாம் கலாட்டா கலாட்டா இல்லாம நடந்து நீங்க ஒண்ணு கலாட்டாவா? நீங்க அங்க வந்து பாருங்க, ஒரு பய கிச்சனு சத்தம் போட முடியுமா? ஏன்னா இவரு அந்த ஊர்லயே பெரிய போக்கிரி. போக்கிரி? அம்மாடி, நான் வரலையா பாட்டு கச்சேரி? என்ன அது போக்குன்னு சொல்லி காரியத்தை கெடுத்துட்டிய. ஐயா அவர் கிடக்குறாருங்க. நான் பரமசாதுங்க. பரம சாதுங்க. சாதுவா? அப்ப நான் வரலையா பாட்டு கச்சேரிக்கு? ஏங்க அங்க ஏதாவது கலாட்டா கலாட்டா நடக்கும், நீரு சாது பேசாம உட்கார்ந்துருப்பேரு. என்ன பெரிய வம்பா போச்சு. ஐயா இப்படி வாங்க. நான் போக்கிரியும் இல்ல சாதுவும் இல்ல, நடுத்தரம். போச்சுடா, இதெல்லாம் பெரிய அபாயம். ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும் ஐயா. நீங்க அதெல்லாம் அங்க வந்து பாருங்க, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. சரி, அந்த கவலையே வேண்டாம், எல்லாம் தயாரா இருக்கு. உட்காருங்க. மோர் கொண்டாரு. மெதுவா மெதுவா உடச்சிடாதீங்க. வரட்டுமாக்கா? அட திருட்டு மனுஷா, என்னக்கா? கூத்துக்கு போகும்போது மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு சொல்லியிருந்தேன். என்ன ஏமாத்துறதுக்காக நிஜ கத்தியை கொண்டாந்து முன்னாடியே ஒளிச்சு வச்சிருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும், என்னையா ஏமாத்துறது? நீ போயிட்டு வாமா. அவ்வளவையும் குடிச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் வந்து பாட்டு கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீங்க புறப்பட்டு சீக்கிரம். ஓஹோ, அதுக்காகத்தான் எனக்கு தெரியாம. என்ன உனக்கு தெரியாம என்னது? போய் வேற இறங்கு கீழே. இறங்கலா? பெரிய கொலை. நீங்க என்ன எத்தனையோ பேர் தான் கலையை கொலை செய்யறாங்க. இப்ப நாங்க செய்ய போற கொலை கலையே இல்ல, உங்க தலைய. இறங்கு கீழே. கொலை அட இறங்கு. வெட்டி கத்தியா? ஐயோ கொலையா? என்ன ஏயா கொல்ல போறீங்கப்போ? உங்க ரெண்டு பேரையும் கொன்னா எங்களுக்கு 30 ஏக்கர் நிலமில கிடைக்கும். 30 ஏக்கரா? ஏன் மனுஷனை விட ஏக்கரா பெருசு? ஏக்கர் தான் பெருசு. ஏக்கர் பெருசா? ஆமா. சுக்கி சுக்கி, இது என்ன கொலை? என்னம்மா ரகசியம் பேசுற? ஒண்ணும் இல்ல, அந்த இஷ்ட தேவதைய வணங்க சொல்லுது. கும்பிடு கும்பிடு. சரி. அருளானந்த பூஜித அக்ஷயபாத்திர அம்புஜனே, இந்த மகாபாவிங்க உரையில் இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புரிவாயாக. இவர் பெரிய பக்தர், இவர் சொன்ன உடனே மாறி போகும். தலை குனி. ஐயா மெதுவா வெட்டுங்க, நோகாம. ஏன்னா நான் இதுக்கு முன்ன செத்ததே இல்ல. அட குனிங்க. என்ன மரக்கத்தி உங்கத்தி? ஆமா மரம். ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சுடு. இதை சூழ்ச்சி பண்ணி இருக்க பயந்தாங்களிடம் ஓடுறீங்க.
அவனை இப்ப கையாலே கசை கொண்டு விடுறேன் பாரு. ஏய் வராதே கிட்ட வராதே கிட்ட வராதே வராதே வராதே. ஐயோ அம்மா! ஐயோ! அட பாவி, இப்ப உனக்கு வேண்டிய நிலம் 3 அடி அகலம் 6 அடி நீட்டம் 30 ஏக்கர் எதுக்கு? ஆசைக்கோர் அளவில்லை இந்த அகிலமே. போதும் போதும். எப்படி என் வேலை மரக்கத்தி? அதாவது ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் பொஞ்சாதிகளுடைய புத்திசாலித்தனான்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க. இந்த பாருங்க ரொம்ப நேரம் இங்க இருக்கப்படாது. அம்பு எடுத்துக்கோங்க போகும்.